நம்ம எதை பத்தி பேச போறோம்? என் பேர் தருண் கேதர்நாத். என் பேர் தாரணி கேதர்நாத். இன்னைக்கு நாம தமிழ் பண்டிகைகளை பத்தி பேச போறோம். நீ எந்த பண்டிகையை பத்தி பேச போற? நான் பொங்கல் பத்தி பேச போறேன். பொங்கல் தை மாதம் 1ஆம் தேதி கொண்டாடப்படுது. பொங்கலை ஏன் கொண்டாடுறோம்? நம்மளுக்கு உணவு கிடைக்க காரணமா இருந்த சூரியன், இயற்கை, விவசாயிகள், மாடுகள் உங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிற நாள் தான் பொங்கல். பொங்கல் 4 நாள் கொண்டாடுவோம். முதல் நாள் போகி, 2வது நாள் தைப்பொங்கல், 3வது நாள் மாட்டு பொங்கல், 4வது நாள் காணும் பொங்கல். நீ இந்த பண்டிகையை பத்தி பேச போற? நான் தீபாவளிய பத்தி பேச போறேன். தீபாவளி ஐப்பசி மாதத்துல கொண்டாடப்படுது. தீபாவளி அன்னைக்கு என்னெல்லாம் செய்வோம்? தீபாவளி அன்னைக்கு நல்லெண்ணெய தலையில வச்சு குளிச்சு புது துணி போட்டு பட்டாசு வெடிச்சு இனிப்ப செஞ்சு பகிர்ந்து சாப்பிடுவோம். அடுத்தது நீ எந்த பண்டிகையை பத்தி பேச போற? நான் சித்திரை திருநாளை பத்தி பேச போறேன். சித்திரை திருநாள் சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படுது. தமிழ் புத்தாண்டோட முதல் நாள் தான் சித்திரை திருநாள். நீ கடைசியா நீ எந்த பண்டிகையை பத்தி பேச போற? நான் கார்த்திகை தீபத்தை பத்தி பேச போறேன். கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதத்துல கொண்டாடப்படுது. கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம வீட்லயோ கோயில்களிலயோ சின்ன சின்ன விளக்கெல்லாம் ஏற்றி வைப்போம். அந்த சின்ன சின்ன விளக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒளிய கொடுக்கும்னு நம்புறோம். தமிழ் பண்டிகைகள் நம்ம தமிழ் மரபையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றுது. நாம ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் நாம தமிழ் பண்டிகைகளை கொண்டாடலாம். நன்றி, வணக்கம்.